வேல் வழிபாடு வேல் வழிபாடு வந்து நம்ம சொல்லலாம், சொல்கிறதுக்கு ரொம்ப ஆஹா இவ்வளோதானா அப்படின்னு. ஆனால் வேல் வழிபாட்டுக்குன்னு சில நியதிகள் இருக்குது. இதை இப்படி தான் பண்ணணும். எப்படி நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த வேல் வழிபாடு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. முதல்ல இந்த வேல் வாங்குறதுக்குன்னே குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் இந்த வேல் வாங்கணும். அது குறிப்பாக கிருத்திகை, பரணி, மிருகசீரிஷம், விசாகம், அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களில் தான் நீங்கள் வாங்கணும் இந்த வேலை. குறிப்பாக என்ன உலோகத்தில் வாங்கணும்னு இருக்குது. வெள்ளி, செம்பு, தங்கம் இதை தவிர வேறு உலோகங்களில் வேலை நீங்கள் வாங்கக்கூடாது. குறிப்பாக வெள்ளியில் வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் வேலை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லை நாங்கள் கோவில் உண்டியலில் போட போகிறோம் காணிக்கையா போடலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த வேல் வழிபாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கிற நாட்களில் வாங்குறீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பை கொடுக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எடுத்த உடனேலாம் முருகா அப்படின்லாம் கும்பிட முடியாது. வேலை முதல்ல அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். முருகா, நான் வேலை வாங்கிட்டேன், உன்னோட கையில் இருக்கிற ஆயுதமான வேலை நான் வாங்கிட்டேன், இப்போ இந்த வேலை வச்சு வழிபடுறதுக்கு எனக்கு நீ அனுமதி கொடு முருகா அப்படின்னு கேட்கணும். மனதார நம்ம கேட்டுட்டு அந்த வேல் வழிபாடை துவங்குறோம் அப்படின்னா அதற்கான பலன் வேற மாதிரி இருக்கும். அனுமதி கிடைத்ததுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் நம்மளுக்கே அது புரியும். எதையுமே உணர்வு பூர்வமாக நம்ம புரிஞ்சு பழக்கப்பட்டவங்க இல்லையா, அதனால நீங்கள் அனுமதி கொடு அப்படின்னு கேட்கும்போதே அவர் கொடுத்துருவார். அவரை பார்த்துக்கிட்டே கேட்கணும். அதுவும் அவரோட படம் விக்கிரகம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும். அவர் கண்ணை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு, இந்த கண்ணை மூடி கும்பிடுறதுனாலலாம் இல்லை, கண்ணை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு அப்பா அனுமதி கொடுப்பா அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி அவர் அனுமதி கொடுக்குற பட்சத்தில் தான் நம்ம இந்த வேல் வழிபாடையே தொடங்க முடியும். முதல்ல அதற்கப்புறமா வேலுக்கு பால், பன்னீர் எல்லாத்துலேயும் அபிஷேகம் செஞ்சு தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு கலசத்தில் நெல் இல்லை பச்சரிசி இல்லை விபூதி அதன் மையத்தில் இந்த வேலை குத்தி வச்சு நம்மளோட தீபாராதனை வழிபாடு அதெல்லாம் நம்ம எப்பவும் போல் பண்ணிக்கலாம். ஆனால் அவர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.